தனுசோட வீட்டில் புதன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. சார் எனக்கு கன்னி லக்னம் ஏஎல்பி சார், எனக்கு வந்து சுக்கிரன் வந்து மகரத்தோட வீட்டில் இருக்குது சார், தயவுசெய்து ஷேர் மார்க்கெட்டு எனக்கு நீ போதும் கையெடுத்து கும்பிட்டுருங்க. சார் எனக்கு துலா லக்னம் சார், எனக்கு வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்குது சார், நான் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம், ரொம்ப ஆகவே ஆகாது. உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு கும்பத்தில் செவ்வாய் இருக்குது, விருச்சிக லக்னம் போகுதுன்னா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஆகாது. சார் எனக்கு விருச்சிக லக்னம் சார், எனக்கு உதாரணமாக மீனத்தில் குரு இருக்குது சார், கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் எதிர்பார்த்த மாரி இருக்குமோ இருக்காது. எனக்கு வந்து லக்கணம் வந்து தனுசு லக்கணம் சார், மேஷத்தில் சனி பகவான் இருக்கார், சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. சுத்தமாக வர்ற மாதிரி வரும், போகிற மாதிரி போயிடும். நீங்கள் ஷேர் மார்க்கெட் பக்கம் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கொடுக்குமா கொடுக்காது. சார் எனக்கு மகர லக்னம் சார், ரிஷபத்தில் சனி பகவான் இருக்கார் சார், சூப்பராக இருக்குமா இருக்கவே இருக்காது, நல்லாவே இருக்காது. எனக்கு வந்து கும்ப லக்னம் சார், மிதுனத்தோட வீட்டில் குரு இருக்கார், நல்லாவே இருக்காது. இப்போ எப்படி 12 லக்கணம் சொல்லியிருக்கேன், 12 கிரகங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஷேர் மார்க்கெட் பக்கம் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க.